வணக்கம். நான் உங்கள் கேஸ்ட்ரோ நண்பன் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி. லாஸ்ட் வீடியோ நம்ம பித்தப்பை கற்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் அதனால் ஏற்படும் தொந்தரவுகள் பற்றியும் நம்ம பார்க்கலாம். பித்தப்பை கற்கள் நிறையா தடவை பிரச்சனை தராது. பட் ஒரு சில சமயம் ஒரு ஹெவி டின்னருக்கு அப்புறமோ இல்லை ஒரு விருந்தில் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாக ஃப்ரைடாக ஒரு ஐட்டம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமோ என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றோட வளர்ந்து மேல்புறத்தில் ஒரு வலியாக வரும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம ஹெவியாக சாப்பிடும்போது பித்தப்பை சுருங்கும். அந்த சுருங்கும் போது அதில் இருக்க கல் அதோட வாய்ப்பகுதியில் மாட்டி அதை மாட்டுச்சு அப்படின்னா பித்தப்பை வீங்கி நம்மளுக்கு வலி வரும். இந்த கல் திருப்பி அதோட இடத்துக்கே போயிடுச்சு அப்படின்னா வலி குறைஞ்சிரும். பட் ஒரு சில சமயம் அந்த கல் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பித்தப்பை வீங்கும், அந்த வலி குறையாது. ஒரு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா அதில் வீக்கமோ இன்ஃபெக்ஷன் இல்லை சீல் பிடித்தலும் நடக்கும். பிரச்சனைகள் வந்துருச்சு, நம்மளுக்கு பித்தப்பைக்கான சிகிச்சையை நம்ம எடுக்கிறது தான் நல்லதாக இருக்கும். அது என்ன சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தான். அதாவது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. கீஹோல் அல்ல நுண்துளை மூலியமாக போயிட்டு நம்ம இந்த பித்தப்பை கல்லோடு சேர்ந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பித்தப்பை கற்கள் வராமல் நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பித்தப்பை கற்கள் யாருக்கு வேணுனாலும் வரலாம். பட் ஓரளவுக்கு நம்ம உணவு பழக்கத்தையும் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நல்ல எக்ஸசைஸும் பண்ணோம் அப்படின்னம்னா இது வர்றதை நம்ம ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த கற்கள் வர்றதை நம்ம ஓரளவுக்கு நம்ம தடுக்க முடியும். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.